60 ஆண்டுகளாக எல்லா தேர்தலிலும் திமுக கூட்டணி அமைத்துதான் போட்டியிட்டது. 1989 காங்கிரஸ் தனித்து நின்றது. இதுவரை காங்கிரஸ் தேர்தல் காலத்தில் மட்டுமே கூட்டணி ஆட்சியில் அவர்கள் இருப்பார்கள். நாங்கள் யாருடைய முதுகிலும் குத்தியது கிடையாது. அதிமுகவும் திமுகவும் மறைமுகமாக பேசினார்கள் என கூறினார்கள். அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணியில் இருந்தது. அதனை நாங்கள் எப்படி எடுக்க வேண்டும்? மக்களுடைய பெரும்பான்மை தீர்ப்பு தவைகாவுக்கு உள்ளது. மதசார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும், ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதால் இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளோம். மக்களுக்கு தவைகா அரசில் தவறு நடந்தால் தத்தி கேட்போம். கூட்டணி ஆட்சி என்பது அமையவே செய்யாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என திமுக கூறினார்கள். இப்போது எப்படி நடந்தது? தமிழ்நாட்டில் குதிரைப்பேறு அரசியல் நடைபெறவே இல்லை. வெளிப்படைத்தன்மையாகத்தான் வாக்கெடுப்பு நடைபெற்றது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் முறையாக ஆய்வு செய்து சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நெய்யாறு இடதுகரை கால்வாயில் தண்ணீர் கொண்டுவர கேரள முதலமைச்சரோடு பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க சொல்லியிருக்காங்க, அது அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மையா இல்ல? அதான் அவங்க சொல்லியாச்சு இல்ல. இப்ப நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அணி புளோர்ல 25 பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த அணியினுடைய 2 பேர் இருக்காங்க, 2 சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்கள். ஒன்னு வேலுமணி அவர்கள், ஒன்னு சி.வி. சண்முகம் அவர்கள். இந்த 2 பேரும் என்ன நடந்துன்னு பட்டவர்த்தனமா உங்க மீடியாலே சொல்லியிருக்காங்க இல்ல? அது போதாதான். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக தமிழக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி யாரு சொன்னா? இல்ல திமுக அப்ப தானே டிவிக்கே ஜெயிச்சிருக்கு. நீங்க குறைஞ்ச இடத்துலதான் ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க உங்களை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெற்ற அந்த அணிக்கு நீங்க எப்படி ஆதரவு? அதாவது எந்த காலத்திலும் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் அமைப்பு, இந்திய கம்யூனிஸ்ட், ஐஎம்எல் இப்படி ஒரு பெரிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் போட்டியிட்டது. தமிழக வெற்றி கழகம் அவங்க தனியா கலங்கண்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மாண்பு முதல்வர் அவர்கள் விக்கிரவாண்டி முதல் கூட்டத்துல என்ன சொன்னாருன்னா, அதாவது தமிழ்நாட்டுல கூட்டணி சாத்தியம் என்பதை சொன்னார், கூட்டணி ஆட்சி சாத்தியம் என்பதை சொன்னார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க தொடர்ச்சியா எங்களுக்கு மக்களுக்கு பணி செய்வதற்காக ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் கேட்டான். ஆனா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் என்ன சொன்னாருன்னா, அது சாத்தியமே கிடையாது, தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே வராது, மக்கள் ஏத்துட மாட்டாங்க.